எந்த நேரத்திலும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம். எந்த நேரத்திலும் ஈரான் மீதான யுத்தத்தை இரு நாடுகளும் தொடங்கலாம் என்பதுதான் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, சரணடைவதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அது சாத்தியமற்ற ஒரு அமெரிக்காவின் கோரிக்கை. ஏன்னா யுத்தம் பண்ணி ஈரானை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ல முடியல. அதனால நீங்களா வந்து நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிக்கிறீங்க என்றாவது சொல்லி பார்க்கிறார்கள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு வந்து ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 204வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது? மத்திய கிழக்கில் குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் முன்னெடுக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாறுமா இல்லையா, அடுத்தது என்ன என்பதை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கும் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். அதிலே தங்களுடைய கப்பல் படையின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கிலே எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை அவர் சொல்லி இருந்தார். ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை ஈரானுடைய போர்சஸும் ஈரானுடைய அரசும் நீங்கள் மொத்தமாக கடற்கொள்ளையர்களை போன்று செயல்படுகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய இராணுவம் ஒரு கடற்கொள்ளையர்களை போன்று செயல்பட்டு வருகிறது. கப்பல்களில் ஏறுறாங்க, கப்பலை கைப்பற்றுதாங்க, கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களும் எண்ணெய் வளமும் எங்களுக்கு கிடைக்கிறது, எனவே அது எங்களுக்கு லாபகரமானதாக அமைகிறது என்று சொல்லி இவர் ஒரு அமெரிக்க அதிபர் மாதிரி இல்லாம கடற்கொள்ளையர்களுடைய தலைவன் மாதிரி பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள்ல ஒரு கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற அளவுக்கு அவருடைய இந்த கருத்துக்களை பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஏன்னா கடற்கொள்ளையர்கள் தான் எண்ணெயை திருடுவாங்க, அதை கொண்டு போய் கள்ள சந்தையில் விற்பாங்க, அதில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடுவாங்க, இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதைத்தான் நாங்களும் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சி தான் பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரானுடைய இராணுவ தலைமையகம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், எந்த நேரத்திலும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம், எந்த நேரத்திலும் ஈரான் மீதான யுத்தத்தை இரு நாடுகளும் தொடங்கலாம் என்பதுதான் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களால ஈரானை மண்டியிட வைக்க முடியவில்லை. ஈரான் மீதான யுத்தத்தில் எந்த இலக்குகளையும் அவங்களால அடைய முடியாமல் போயிடுச்சு. குறிப்பாக ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற போறோம், டெல்டா போர்சஸை இறக்க போறோம்னு சொன்னாங்க, அதை அவங்களால பண்ண முடியல. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றார்கள். அதற்கு பகரமாக முஜ்தபா அலி ஹாமனி தற்போது நியமிக்கப்பட்டு விட்டார். ஈரான்ல யார் யாரையெல்லாம் இவங்க கொன்னாங்களோ அதற்கு பகரமானவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். ஆட்சியை அவர்களால் கவிழ்க்க முடியவில்லை. ஈரானுடைய ஆட்சி தக்க வைக்கப்பட்டு விட்டது. ஈரானுடைய IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவினர் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான சண்டைகளில் மும்முரமாக நின்று வருகிறார்கள். எல்லாவற்றையும் மீறி ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடி இருக்கிறது ஈரான். இந்த மூடலை கூட மிக கவனமாக சரியாக வழி நடத்தி வருகிறது ஈரான். எனவேதான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பிசினஸ் பண்ண முடியல, வெளிநாடுகள் எதுவும் மத்திய கிழக்கில் இருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்ய முடியாத திண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸை ஓபன் பண்ணணுமாக இருந்தால் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும். பேச்சுவார்த்தைகளுக்குரிய புதிய ப்ரொபோசல் என்ன ஈரான் கொடுத்திருந்தாங்க, அந்த ப்ரொபோசலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்துட்டார், நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த ப்ரொபோசல்ல எதிர் வருகிற நாட்களில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஹொர்முஸை திறக்கணுமா அதை பற்றியெல்லாம் பேசுவோம், ஆனால் எங்களுடைய ஏவுகணை பலத்தை பற்றியோ அல்லது எங்களுடைய அணு ஆயுத பலத்தை பற்றியோ நீ எந்த பேச்சுவார்த்தையும் தற்போதைக்கு வேணாம், ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி போட்டுருவோம், பிறகு நம்ம மெதுவாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ப்ரொபோசல்ல கொடுத்திருக்கிறதாகவும், அதனால் தான் அமெரிக்க அதிபர் அதை ஏற்க மறுத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கும் இடையில மீண்டும் இதனால் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு தரப்புமே ஒரே பிடியாக நிற்கிறார்கள். ஈரான் எப்படியுமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடத்தியதனால அவங்க தான் விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஈரான் அதனால் தன்னுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், எங்களால் சண்டையிட முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஐடியாவாகவே எது இருந்ததுன்னு கேட்டா, நீங்க ஹொர்முஸை மூடி இருக்கிறீங்க, நாங்களும் மாறி ஹொர்முஸை மூடுறோம், நாங்களும் மூடினதுக்கு பிறகு நீங்களும் மூடி வச்சிருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பொருட்கள் வருதுன்னு பார்ப்போம். எனவே ஈரான் தாக்கு பிடிக்காது, ஈரானுக்கு பொருட்கள் தேவைப்படும், அதனால திரும்ப அவங்க தலை வணங்கிக்கிட்டு வருவாங்க என்றெல்லாம் நினைச்சாரு. அந்த நம்பிக்கை எல்லாமே தவிடுபடியாக்கப்பட்டு விட்டது. ஈரான் மசியவில்லை. ஈரானுக்கு அவர்களுடைய நிலப்பரப்பு வழியாக வேண்டிய பொருளை எல்லா நாட்டிலையும் வந்து எடுக்க முடியுங்கிறதுனால அதை நாங்க பார்த்துக்கிறோம், அது எங்க பிரச்சனை, உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எந்த பேச்சுவார்த்தைக்கு முடியாது என்கிற நிலை தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஈரான் யுத்தத்திற்கு தயாராகிறது. ஒவ்வொரு முறையும் நாங்க பல விட்டுக் கொடுப்புகளை செஞ்சிருக்கிறோம், ஆனால் அமெரிக்கா விட்டுக் கொடுப்புகளை செய்யவில்லை. அமெரிக்கா மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளுடைய கோரிக்கைகளை முறியடித்து தாக்குதல்களை தான் நடத்தி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஈரானுடைய அதிகாரிகள் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கைகளே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தைன்னா அதுக்கேற்ற மாதிரி நெகிழ்வுத்தன்மையோட நீங்க வைக்கிறத நாங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இங்க ரெண்டுமே கிடையாது. குறிப்பாக அமெரிக்கர்கள் ஈரான் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் ஒருபோதும் சரணடைவதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அது சாத்தியமற்ற ஒரு அமெரிக்காவின் கோரிக்கை. ஏன்னா யுத்தம் பண்ணி ஈரானை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ல முடியல. அதனால நீங்களா வந்து நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லிக்கிறீங்க என்றாவது சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஈரான் மசிவதாக இல்லை. எனவே அடிப்படையில் ஒரு யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய அனைத்து படைப்பிரிவுகளும் மீண்டும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மேலதிகமாக ஈரான் இன்றைக்கு இன்னும் ஒரு விதிமுறையையும் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு விதித்திருக்கிறது. என்னன்னா, பேச்சுவார்த்தைகள் நடந்து சமாதானமே வந்தாலும் ஹொர்முஸை நாங்கள் திறந்தாலும் அமெரிக்காவினுடைய ஆயுத கப்பல்கள் ஹொர்முஸில் பயணிக்க கூடாது. எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுங்க, தேவையானதை இறக்குமதி பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், அமெரிக்கன் பேஸ் இருக்குதா இல்லையா, இந்த பேஸுக்கு தேவையான ஆயுதங்களை கடல் வழியாக ஹொர்முஸ் வழியாக நீங்க கொண்டு போக கூடாது. நீ தரை வழியாக கொண்டு வந்துக்க, விமானத்தில் கொண்டு வந்துக்க, அது உன்னுடைய பிரச்சனை. ஆனா கடல் வழியாக கொண்டு போக கூடாது என்கிற தடையையும் அவர்கள் இன்றைக்கு விதித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் எரிபொருள் விலை உயர்வால அமெரிக்காவினுடைய மலிவு விலை விமான நிறுவனமாக அறியப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இன்றைக்கு தன்னுடைய சேவையை முற்றுமுழுதாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி வந்து ஸ்பிரிட் விமான நிறுவனத்தினுடைய ஒரு விமானத்தினுடைய காட்சி. அமெரிக்காவில் செயல்படுகிற விமான நிறுவனங்கள்ல ரொம்ப மலிவான, மக்கள் நிறைய பயன்படுத்துகிற விமான நிறுவனம், 34 ஆண்டுகளாக செயல்பட்ட ஒரு விமான நிறுவனம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் காரணமாக, பெட்ரோலுடைய விலை அதிகரிப்பு காரணமாக மற்ற நாடுகளில் தான் இந்த நிலை ஏற்பட்டதுன்னா, அமெரிக்காவினுடைய பிரபல மலிவு விலை விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டே தற்போது திவாலாகி இருக்கிறது. 2 முறை திவாலுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவிடத்தில். நாங்கள் திவாலாகிக்கிட்டு இருக்கிறோம், அரசாங்கமாவது காசு வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு. அதற்கு அமெரிக்கா அரசாங்கம் எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் பண்ணல. தாங்களே நஷ்டம் அடைந்து விட்டதாக, இனிமேல் விமான நிறுவனத்தை தொடர முடியாது, பெட்ரோல் விலை அதிகம், எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விமான நிறுவன சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17,000 பேருடைய தொழில் வாய்ப்புகள் மொத்தமாக நாசமாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சதும் செஞ்சான், வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல எல்லாரையுமே. எவ்வளவு பெரிய நஷ்டம் இதில் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி இந்தியாவினுடைய பல விமான நிறுவனங்கள் எங்களால் முடியலைன்ட்டாங்க. அதே மாதிரி இப்போ அமெரிக்காவினுடைய விமான நிறுவனங்களே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஈரான் அவன் பாட்டில் விடுறது மட்டும்தான், தவிர வேறு எந்த வழியும் கிடையாதுங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு யமனுடைய கடற்பகுதிகளில் ஒரு கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது, கடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருந்தது. அந்த
செய்தியை பிரித்தானியாவினுடைய கடல் பாதுகாப்பு சேவை மையம் தான் அறிவித்திருந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஆயுதமேந்திய நபர்கள் எண்ணெய் கப்பலை கைப்பற்றியதாக யமனுடைய கடலோர காவல் படை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த கடலோர காவல் படைங்கிறது ஹூத்தீஸுக்கு சொந்தமானது கிடையாது. இது சவுதி ஆதரவு பெற்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான கடலோர காவல் படையாக இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய நபர்கள் எம்டி யுரேகா என்கிற பாரிய எண்ணெய் டேங்கர் மேலே ஏறி அந்த கப்பலை கடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல் சோமாலிய கடல் பரப்புக்கு எடுத்து செல்லப்படுகிறது என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம், சோமாலியா கடற்கொள்ளையர்கள் என்கிற அந்த தரப்பு களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கடல் கொள்ளையர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனால் சோமாலியாவுடைய போர்சஸே இந்த வேலையை பண்றாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அந்த நாட்டை பல பேரும் ஆக்கிரமிச்சிருக்கும் போது அந்த நாட்டை வழி நடத்தணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணுவாங்க. இப்ப இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த கப்பலையும் கடத்தல, அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் ரெட் சீல எதையுமே கடத்தல. ஆனா சோமாலியாவை சேர்ந்தவர் இந்த வாரத்துக்குள்ள 5ஆவதாக கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரிய கப்பலாக இருக்கிறது. எனவே இது அடுத்த தலையிடிய தற்போது தலைவனுக்கு கொடுக்க போகுதுங்கிறது மட்டும் மிக தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேல்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அங்கிருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளும் யூதர்களும் தொடர்ந்து இஸ்லாமிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்துவது நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி ஒருவரை நேற்றைய தினம் அவர்கள் கடுமையாக தாக்கி கீழே போட்டு மிதிச்சு அவதிகள் எல்லாத்தையுமே கொடுத்து, இப்படியும் ஒரு மனித மிருகங்கள் நடக்குமா என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி சகோதரி ரொம்ப அவதிப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருந்தது. அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட வெளியாக இருந்த நிலையில் இன்றைக்கு பிரான்ஸ் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. புனித பூமியிலேயே காலாகாலமாக கிறிஸ்தவர்களுக்கு இப்படியான அழிவுகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பதான் பிரான்சுக்கு கொஞ்சம் கண்ணு திறக்குது, மற்ற நாடுகளுக்கு திறக்குது. ஏன்னா யூதர்கள் இந்த ஜியோனிஸ்டுகள் எப்படிப்பட்டவங்கிறத இனியாவது கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உலகத்தில் இருக்க பல பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இனித்தான் புரியறதுக்கு நேரம் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப அவங்க யாருங்கிறத வெளிப்படையாகவே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஜியோனிஸ்டுகள், இதுதான் யூதர்கள் என்பதற்கு இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுடைய பல பகுதிகள் மேல பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் பீதா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குழுமி இருந்த ஒரு வீட்டை நோக்கி தாக்குதல் நடத்தியதை ஆன் த ஸ்பாட் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஹிஸ்புல்லாக்களுடைய புதிய வகை ட்ரோன் அட்டாக்கை இஸ்ரேலால கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொல்லி இஸ்ரேலுடைய தொலைக்காட்சி விவாதங்கள்ல பல விற்பனர்களும் வந்து இஸ்ரேலுடைய தோல்வியை பற்றி தோலுரிக்கக்கூடிய நிலைகளும் தோற்றம் பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மேலே தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழல்ல தான் ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகளை திருப்பி எடுப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் அவங்க விடுத்த முதல் கட்ட அறிவிப்பில் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய 5000 அமெரிக்க போர்சஸ் நாங்க எடுக்கிறோம், ரிட்டர்ன் எடுக்கிறோம் என்று சொல்லி இருந்தாங்க. ஏன்னா ஐரோப்பிய ராணுவம் தனியாக ஐரோப்பாட்ட இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்க எங்க போர்சஸ் தர்றோம், நீங்க எங்களுக்கு பணம் கட்டுங்கன்றலாம் இந்த அரபு நாட்டுக்காரனை ஏமாத்தின மாதிரி அவங்களையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் வரல, குறிப்பாக நேட்டோ வரல, அமெரிக்கா எதிர்பார்த்த எந்த நாடுமே வரல, ஜெர்மன் வரல, பிரித்தானியா வரல. அதனால இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, உங்க நாட்டில் இருக்கக்கூடிய எங்க ராணுவத்தை நாங்க எடுக்கிறோம், ஜெர்மனுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, ஜெர்மனுக்கு புதிய ஆயுதம் தர மாட்டோம்ங்கிறாங்க. பிரித்தானியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்குது. நீ என்னன்னாலும் எடுத்துக்க, ஹொர்முஸ்ல சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்க வர மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஈரான்காரன் எக்ஸ்ட்ரா வந்து அடி வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டாங்க ஐரோப்பிய நாடுகள். அந்த நிலையில தான் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய 5000 படையை அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறதாக அறிவிச்சிருக்கும் போது ஜெர்மனுடைய அதிபர் மிக தெளிவாக என்ன அறிவிச்சிருக்கிறார்னு கேட்டா, ஜெர்மன் சுயாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, நாங்க எங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பிரித்தானியா, பிரான்ஸ், போலந்து, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளோடு நெருக்கமாக செயல்படுவோம், நேட்டோவோடு இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவர் அறிவிச்சிருக்கிறார். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பம்மாத்துகள் இனியும் எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு ஆளு மொத்தமா காலி பண்ணிட்டாப்ல, அமெரிக்காவை காலி பண்ணி, நேட்டோவை காலி பண்ணி,
ஐரோப்பிய கூட்டமைப்புகளை காலி பண்ணி, அரபு நாட்டுக்காரன் அவங்கள நம்பியிருந்த அத்தனை பேரையுமே காலி பண்ணி, மொத்த இடத்தையுமே காலி பண்ணிட்டாப்ல. திட்ட தெளிவாக இது மற்றும் புரிந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான்ல இன்றைக்கும் மொசாதுக்கு உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளோடு நிரூபணம் செய்யப்பட்டதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்க நிறைய சில ஊடகங்களை குறிப்பாக பார்க்கலாம், பிபிசி தமிழ் எல்லாம் பெரிய பெட்டக நிகழ்ச்சி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஈரான்ல அநியாயமாக கொள்ளுகிறார்கள். அநியாயமாக யாரை கொண்டாலும் அது குற்றம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரான் மரண தண்டனையை சட்டமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. உளவு வேலை பார்த்தவனுக்கு எல்லா நாடும் இதைத்தானே செய்யும். ஒரு நாட்டுக்குள்ள அந்த நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்காக ஒருத்தன் வேலை பார்க்கறான்னு சொல்லி சொன்னால் தேச துரோகமா இல்லையா? தேச துரோகம் செய்தால் அந்தந்த நாடு இந்த தண்டனையை தான் கொடுக்கும். ஆனா இப்ப அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகளுக்கும் அவங்களுக்கு வால் பிடிக்கக்கூடிய, அவங்களுக்கு கடைக்கு போகக்கூடிய இந்த பிபிசி மாதிரியான ஊடகங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, மொசாதுக்கு வேலை பார்க்க போய்த்தானே தொங்குறான். எனவே நம்மால் இல்ல, அவன் நம்மால் போடுறாங்களே. அப்போ உங்க ஆளு உங்களுக்கு வேலை பார்த்தா அவனை எதுவும் பண்ணிடக்கூடாது. எந்த நாட்டுக்குள்ளனா நீங்க போவிய, வேலை பார்ப்பிய, அந்த நாட்டை நாசமாக்குவிய, சும்மா இருக்கணும். ஆனால் அதே ஈரான் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே உளவு பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லா நாடும் செய்கிற வேலையை ஈரான் செய்திருக்கிறது. அதனால் நீங்கள் பெட்டக நிகழ்ச்சியில் என்ன நிகழ்ச்சி போட்டாலும் அவனுடைய வேலையை பண்ணத்தான் போகிறான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் 2 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கும் 2 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேருமே தொழிலாளர் தினத்திலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய யுத்தத்தை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கினுடைய மேயர் ஜஹரான் மம்தானி நேற்றைய தினம் இடம்பெற்ற மே தின கூட்டத்திலே பேசி இருக்கிறார். ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய 1வது முஸ்லிம் மேயர் என்று அறியப்படக்கூடியவர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பலத்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை மீறி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அவர் நேற்று பேசிய மே தின கூட்ட உரையில தான் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக, ஈரானுக்கு எதிரான வார நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். உலகெங்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் இதே மனோநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் ஜஹரான் மம்தானி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளுடைய தொகுப்பை தான் இந்த தொகுப்பிலும் நம்ம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகளும் ஓய்ந்து மத்திய கிழக்கும் முழு உலகம் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.